ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஸ்யா சேனல். கறிக்குழம்பை மிஞ்சும் சுவையில் மஞ்சள் பூசணி தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு குக்கரை வச்சுட்டு ஊற வச்ச 100 கிராம் தட்டைப்பயிரையும் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இன்னொரு வானலை வச்சுட்டு அதில் 100 ml ஆயில் ஊற்றி அதை சூடான உடனே கடுகு போட்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கால் கிலோ நறுக்கிய பூசணிக்காவும் இதோட சேர்த்து நல்லா வதக்கலாம். எங்கள் ஊர் பெருமாள் கோயிலில் பூசணிக்காய், மொச்சக்கொட்டை, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு ஒரு சாம்பார் செய்வாங்க. அது கோவிலுக்கு வர எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே டேஸ்ட்டில் இருக்கும். இது கட் பண்ண 2 பெரிய தக்காளியும் சேர்த்து இதோட வதக்கலாம். இதுக்கு நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் மிளகாத்தூள், ஏற்கனவே நான் சாம்பார் பொடியில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். வேக வச்சு தட்டைப்பயிறு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரூ. 2 ஆச்சி பெருங்காயத்தையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சிறிதளவு புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காயும் 2 ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் சேர்த்து மிக்சியில் அடித்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு திக்காக இருக்குது. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நான் சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த சாம்பார் பொடி தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். புளி கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் பச்சை வாசனை போகிற வரையிலும் கொதிக்க விட்டுக்கலாம்.
கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நான். மஞ்ச பூசணி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க.